மணிகண்டன் ஸ்லோகத்துக்கு சொன்ன பொருள் தனக்கானது அப்படிங்கிற மாதிரி சக்கரபாணி யோசனையோட இருக்கான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திர உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க வர மகிஷிக்கு வாழ்க்கை கோஷம் போடுற அசுரர்களை பார்த்து அவங்க கேக்குறாங்க, எல்லாம் சௌக்கியமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. ஆமா சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேவர்கள ஒருத்தனை அந்த இடத்துக்கு ஒரு அசுரன் கூட்டிட்டு வரான். அவன் யாருன்னு மகிஷி கேட்கவும், இவன் தேவர்களோட ஒற்றனை நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறான். சுருக்காவலி சொல்றான். மகிஷியும் நீ யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும். நான் ரொம்ப பாவப்பட்ட ஒரு தேவன் தான் அப்படின்னு சொல்றான். தேவர்கள் பாவப்பட்டவங்களா? தேவர்கள் எல்லாருமே துரோகிகளாச்சு. அவங்க எல்லாம் அசுரர்களை வதைக்கிறவங்க, அவங்களுக்கு உபத்திரம் பண்றவங்க. நாராயணனுக்கும் சிவனுக்கும் பாத பூஜை பண்ணியே அசுரர்களை அழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவனும் நான் ரொம்ப சாது அப்படிங்கிறான். இல்ல, தேவர்கள் சாதுக்களே கிடையாது. பாட்கள்ல கடைஞ்சப்போ அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக எங்களோட கூட்டு சேர்ந்து செஞ்சீங்க. ஆனா நாராயணனை வேண்டி மோகினி விஷயத்துல அவர் வரவழைச்சு அமிர்த கொடுத்த எங்கிட்ட இருந்து பறிச்சு துரோகிகள் தானே நீங்க. அப்படி அசுரர்களுக்கு வஞ்சகம் பண்ணவங்க தானே நீங்க. மகேசாசுரனை அழிக்கிறதுக்காக மும்மூர்த்திகளையும் வேண்டி சண்டி தேவியை வரவழைச்சு அவனை அழிச்சிங்கல்ல. இந்த வைராக்கியம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அழிக்கிறதா என்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்ல அவன் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கான். அதை கூட்டிட்டு வந்து அசுர காவலாளிகிட்ட மகிஷி சொல்றான், தேவர்களை எப்பவுமே நண்பர்களா பார்க்காது, அசுரர்களோட குலத்தை காப்பாத்துறதா என்னோட ஒரே லட்சியமே. இவனோட தலை வெட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா இது எல்லா தேவர்களுக்கும் அவனுக்கு ஒற்றனா இருக்கிறவங்களுக்கும் பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதனோட கட்டளை அப்படின்னு சொல்லவும் அந்த நேரத்துக்கு சரியா நாரதன் அந்த இடத்துக்கு வர்றாரு. மகிஷி கிட்ட இந்த மாதிரி அபத்தமா எதுவும் பண்ணிராத, தேவர்கள் எல்லாருமே அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு மரணமே வராது அப்படிங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு மகிஷி கேக்குறான். இல்ல மகிஷி, நான் ஒரு சாதாரண அசுர அரசியை நான் பார்க்கல. நீ இப்ப இருக்கிற இந்த ஸ்தானத்தோட மகிமையை இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு அது இல்லாம ஆக்கிக்காத அப்படிங்க. மகிஷி கோவமா, என்னோட எதிரிகளை நான் பூ போட்டு பூஜை பண்ணுங்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறான். நாரதரோட நான் அது மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்லல, இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு உங்க பேருக்கு எடுத்துக்காதான் சொல்றேன் அப்படிங்கிற. நீங்க சொல்ற வார்த்தையில எந்த தப்பான நோக்கமும் இல்லையே அப்படின்னு கேட்கும். நல்ல நோக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இவர் ரொம்ப உறுதியாவே சொல்ல, அப்படின்னா அவனை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு 3 லோகத்தையும் சஞ்சாரம் பண்ற நீங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு நாரதர் கிட்ட கேக்குறான். நாரதரும், இப்ப நான் செஞ்ச செயல் தேவேந்திரனுக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக ஏதாவது சதி திட்டம் தீட்டுறாங்க போல இருக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லவும், மகிஷிக்கு சக்தி மட்டும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? புத்தியும் இருக்கு அப்படிங்க. நாரதர், அந்த புத்தியும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும், நாரதர், தேவேந்திரனோட நன்மைக்காக ஹோமங்களும் யாகங்களும் நடத்துறாங்க இல்லையா, அந்த முனிவர்கள் தான் சொன்னாங்க அப்படிங்க. ஹோமங்களையும் யாகங்களையும் வச்சு என்ன எதுவும் செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. பிரம்மன் கிட்ட இருந்து விசேஷமான வரம் வாங்கின என்ன அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லவும், நாரதர், அது வெறும் பேச்சளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு மகிஷி கேட்கும். இல்ல, அதிகார கைக்கு வந்ததுனால ஏதோ அகங்காரத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே தேவர்களுக்கு தானே ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு மகிஷியும் திரும்ப சொல்றா. அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மாத்திக்கோ. தேவேந்திரன் இல்லாத இந்த அரியணைக்கு மகிஷியை பார்க்கத்தான் நான் வந்திருக்கீங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ நீ அப்படிங்க. மகிஷியும், நான் இந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்களும் அப்ப சொல்லுங்க அப்படிங்கிறா. நாரதரும் ரொம்ப பவ்யம், ரொம்ப உயரத்துல இருக்கிற மகிஷிக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு நாள் பக்கத்துல வரப்போகுது அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். அதிகார திமிர்ல அதை மறக்காம இருந்தேன்னா போதும் அப்படிங்கிறாரு. மகிஷி குழப்பத்துல பார்க்க அங்க இருந்து நாரதர் கிளம்பிடுறாரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சிவனை பார்க்க வர முருகன் அவரை வணங்கி நிக்க, சிவன் வயதுல சின்னவனா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரிய ஸ்கந்தனாச்சு. தந்தைக்கு உபதேசம் பண்ண குகனும் நீ, பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண சண்முகமும் நீதான். பிறந்து 7வது நாளே தாரகாசுன சம்ஹாரம் பண்ண தேவி சேனாதிபதி நீ ஜோதி ஸ்வரூபமாவும் இருக்கிறவன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே ஜெகத் பிரபுவும் தந்தைமானவங்க கிட்ட இருந்து கிடைச்ச சக்தி தானப்பா அப்படிங்கிறாரு. சரவண பொய்கையில உதித்த சரவணனும் நீயே, கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனும் நீ, 6 பெண்களால வளர்க்கப்பட்ட ஆறுமுகம் நீ, வேத சாஸ்திரங்களுக்கு அதிபனும் நீ, 12 கைகள்ல 12 ராசிகளையும் ஆள்பவனும் நீ தான், ஆகாயத்தோட நீளத்தை மயிலாக்கி வாகனமாக கொண்டவனும் நீ அப்படின்னு அவர் தொடர்ந்து அவர் முருகனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க. முருகனும் பராசக்தி ஸ்வரூபிணியான மகாதேவி அன்னையாகவும் இந்த ஜெகத்தோட ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரன் என் தந்தையாவும் இருக்கும் போது என்னால் ஆகக்கூடிய வேலை என்ன இருக்கு அப்படின்னு கேட்கவும், பூலோகத்துல அதர்மம் பெருகிட்டு வருது, அதுக்கு காரணமான மகிஷி அழிக்கிறதுக்காக மணிகண்டன் பிறந்திருக்காங்க உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்க. தெரியும்பா அப்படிங்கிறாரு. அவனுக்கு சகோதரனான நீ வில்லாதி வீரன் அப்படிங்கிற பேர் எடுக்கிறதுக்கான பயிற்சியை கொடுக்கணும், போர் வித்தைகளை அவனுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, முருகனும் உங்களோட உத்தரவுப்படி அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.